Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Access 2013 Design View. We will see the topic modifying the table design. So already நீங்கள் மேக் பண்ணியிருக்கிற ஒரு டேபிள்ஸ் டிசைன் வியூவாக இருக்கட்டும் ஆர் டேட்டா ஷீட் வியூவாக இருக்கட்டும் எந்த வியூவில் நீங்கள் டேபிள்ஸை நீங்கள் மேக் பண்ணியிருந்தாலும் அந்த டேபிள்ஸ்குள்ளார இருக்கிற சம் கண்டென்ட்ஸ் தட் மீன்ஸ் ஃபீல்டு நேம் ரீநேம் பண்ணுறது ஃபீல்டை ஒன் போர்ஷன்ஸ்லேருந்து அனதர் ஒன் போர்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணுறது ஆர் நியூவாக ஒரு ஃபீல்டை இன்சர்ட் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு டேபிள்ஸ்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா மாடிஃபையிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொண்டு வர ஆப்ஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஃபீல்ட் செட்டப் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்ஸ் டிசைனிங் ஆப்ஷன்ஸை ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒரு நியூ ஆப்ஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்க, மாடிஃபையிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடிஃபையிங் அட் த டேபிள் டிசைன் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், sometime change are required in the format of the table and you might want to do the following. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள்ஸில் சம்திங் சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்டர்னேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை ஒரு டேபிள்ஸுக்குள்ளார நீங்கள் கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மேட் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் டேபிள்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மாடிஃபைங் த டேபிள் டிசைன் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு. ஒரு நியூவாக ஒரு ஃபீல்டை இன்சர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் டெலிட்டிங் எ ஃபீல்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ணியிருக்கிற ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு ஃபீல்டை டெலீட் பண்ணுறது தான் செகண்ட் ஒன் ஆப்ஷன். தென் தேர்ட் ஒன் ரீநேமிங் எ ஃபீல்டு. ஸோ ஒன் ஃபீல்டுடைய நேம்ஸை யூ கேன் சேஞ்ச் டு அனதர் ஒன் நேம். பார்த்தீங்கன்னா ஐட்டம் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐட்டம் ப்ரைஸ்ன்றதை அமௌண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுடைய நேமை நம்ம ரீநேம் பண்ணுறது தேர்ட் ஒன் மாடிஃபையிங் த டேபிள் டிசைன் ஆப்ஷன். தென் ஃபோர்த் ஒன் மூவிங் எ ஃபீல்டு. ஸோ ஒரு ஃபீல்டுடைய பொசிஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரீசேஞ்ச் பண்ண முடியும். ஒரு லொக்கேஷன்ஸ் தட் மீன்ஸ் செகண்ட் ஃபீல்டு நேமாக இருக்கிறத தேர்ட் நேமாகவும் தேர்டில் இருக்கிறத செகண்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ரீ பொசிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் எ ஃபீல்டு ஆப்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு. த ஸ்டெப்ஸ் டு இன்சர்ட் எ நியூ ஃபீல்ட் டு எ டேபிள் ஆர். ஸோ ஒரு டேபிள்ஸில் ஒரு நியூ ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? இந்த டேபிள் டிசைன் செக்ஷன் go to the field definition grid. ஸோ இந்த field definition grid ஆப்ஷன்ஸ் எந்த வியூ ஆப்ஷன்ஸில் நமக்கு அப்பியர் ஆகுது அப்படின்னா டிசைன் வியூ போர்ஷன்ஸில் நமக்கு அப்பியர் ஆகும். தட் இஸ் அ field definition grid in your right hand side section. டிசைன் வியூவில் ரைட் ஹேண்ட் சைட் செக்ஷன்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா field definition grid ஆப்ஷன். இந்த field definition grid ஆப்ஷன்ஸில் டேபிள் டிசைனுக்கான செக்ஷன் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த டேபிள் ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ணியிருக்க டேபிளாக இருக்கட்டும் ஆர் நியூவாக நீங்கள் மேக் பண்ணுற டேபிளாக இருக்கட்டும். ஸோ இந்த டேபிள் டிசைனிங்கான செக்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். தென் பிளேஸ் த கர்சர்ஸ் ஆன் த ரோ அபவ் விச் யூ வாண்ட் டு இன்சர்ட் எ ரோ ஃபார் த நியூ ஃபீல்டு. ஸோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டு லொக்கேஷன்ஸில் எந்த ரோ பொசிஷன்ஸில் ஒரு நியூ ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ஸ் ஆஃப் ஏரியாவை கர்சர் பாயிண்ட்டை மவுஸுடைய கர்சர் பாயிண்ட்டை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெசிஃபைட் ஃபீல்டு ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபீல்டை இன்சர்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பொசிஷன்ஸில் உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒன் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு ஏரியா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நியூ ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸாக டிசைன் ஆகிடும். ஸோ இன்பிட்வீன் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் அண்டு தேர்டுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஃபீல்டை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ரோவுக்கான பொசிஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கர்சர் பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் மீன் பிளேஸ் த கர்சர்ஸ் ஆன் த ரோ அபவ் விச் யூ வாண்ட் டு இன்சர்ட் எ ரோ ஃபார் த நியூ ஃபீல்டு. ஸோ நியூ ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான அந்த பர்டிகுலர் பொசிஷன்ஸை கர்சர்ஸால் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் அண்டர் டேபிள் டூல்ஸ் ஆன் த டிசைன் டேப் இன் த டூல்ஸ் குரூப் கிளிக் த இன்சர்ட் ரோ பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் ரோ பட்டன் ஆப்ஷன் நமக்கான டூல்ஸ் குரூப்புக்குள்ளார அவைலபிள் இருக்குது.
the tools group option design tab க்கு available, design tab க்கு கீழ இருக்கிற tools group. So இந்த design tab option table tools க்கு அண்டர்ல இருக்கிற design tab. ஓகேங்களா? நார்மல் design tab இல்ல, உங்களுக்கான table tools க்கு அண்டர்ல இருக்கிற design tab க்கு கீழ இருக்கிற tools group சூஸ் பண்ணுங்க. அந்த tools group க்கு அண்டர்ல இருக்கிற more than optionsல one of the options என்னன்னு பாத்தீங்கன்னா insert row button. So just you can click the insert row button options. இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான நியூ ஃபீல்ட் இன்சர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் திஸ் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் வியூவை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டேபிள் டிசைன் செக்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இந்த டேபிள் டிசைன் செக்ஷன்ஸில் ஸோ மெனி ஃபீல்டு ஆல்ரெடி நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபீல்டு இன்பிட்வீனில் ஒன் மோர் ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் ப்ரைஸுக்கு இன்பிட்வீனில் அண்ட் ஐட்டம் நேமுக்கும் ஐட்டம் ப்ரைஸுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா now you can select this item price field. So இந்த item price field செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் go to click design tab and select the tools group and choose the insert row option. So insert row options நீங்க செலக்ட் பண்ணது என்ன ஆகுதுன்னா new one field வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? then this is another one way, that means OR method. The next one, OR method. Right click the row selector and click the insert row option in the context menu. So next one options பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டு செலக்டர் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. மவுஸ் பாயிண்டர் ஆப்ஷன்ஸ்னா ஃபீல்டு செலக்டர் ஏரியாவை நீங்கள் ரோ செலக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரோ செலக்டர் ஏரியாவை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கான்டெக்ட் மெனு அப்பியர் ஆகும். ஸோ இந்த கான்டெக்ட் மெனுவில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோ ஆப்ஷன். ஸோ இந்த இன்சர்ட் ரோ ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நியூ ஃபீல்டுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான இன்சர்ட் ரோ இன்சர்ட் ஆகும். ஃபீல்டுக்கான எம்டி பிளாங்க் ஸ்பேஸ் இன்சர்ட் ஆகும். அந்த எம்டி ஸ்பேஸஸில் உங்களுக்கு தேவையான நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டுடைய நேம் என்ன நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமை அங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் வித் டேட்டா டைப் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன்ஸோட. ஓகேங்களா? திஸ் இஸ் த செகண்ட் ஒன் வே ஃபார் இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்ட். A new row is added to the field definition grid, enabling to add a new field to the table. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நியூ ஃபீல்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஃபீல்டு டெஃபினிஷன்ஸ் கிரியேட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டு டெஃபினிஷன் கிரியேட்டில் ஒரு நியூ ஃபீல்டு டு த டேபிள், நீங்கள் டிசைன் பண்ணியிருக்க அந்த டேபிளில் ஒரு நியூ ஃபீல்டு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செகண்ட் ஒன் மெத்தட், இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு ஆப்ஷன்ஸில் செகண்ட் ஒன் மெத்தட். ஸோ ஐட்டம் செலக்டர் பாக்ஸ், that means row selectors choose பண்ணுங்க. row selectors கண்டு right click the mouse button, mouse buttons right click பண்ணீங்க அப்படின்னா insert contact menu appear ஆகும். இந்த contact menu boxesல first one option பார்த்தீங்கன்னா insert row option. go to click the insert row option and add one new field in your table. ஓகேங்களா? then next inserting a new field options நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? now this is the database one. so இந்த database ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், குவான்டிட்டி, ஐட்டம் கேட்டகரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு ஃபீல்டு நேமாக என்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல்டு நேம் ஆப்ஷன்ஸில் ஒன் நியூ ஃபீல்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஃபீல்டுடைய விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிசைன் வியூ ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் டிசைன் டேப் அண்ட் சூஸ் த டூல்ஸ் குரூப். ஸோ இந்த டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோ. ஸோ இந்த இன்சர்ட் ரோ ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ ஃபீல்டு உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் ஃபீல்டாக வச்சிருக்கிறதால உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியல. ஸோ நியூ ஒன் ஃபீல்டு ஆப்ஷன்ஸை இன் பிட்வீன் ஆஃப் த ஃபீல்டை நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அகைன் கோ டு கிளிக் டிசைன் டேப் அண்ட் கிளிக் டூல்ஸ் குரூப் அண்ட் செலக்ட் திஸ் இன்சர்ட் ரோ ஆப்ஷன். ஸோ இந்த இன்சர்ட் ரோ ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணது என்ன ஆகுதுன்னா ஐட்டம் நேமுக்கும் ஐட்டம் குவான்டிட்டிக்கும் இன் பிட்வீனில் ஒரு ஃபீல்டு இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே நான் ஒரு ஃபீல்டுடைய நேமை நான் மேக் பண்ணுறேன். ஐட்டம் ப்ரைஸ், த டேட்டா டைப் இஸ் த நம்பர் and then description is item price. ஓகேங்களா? ஸோ ஐட்டம் ப்ரைஸ் இஸ் த ஒன் ஃபீல்டு. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் டிசைன் டேப் ஆப்ஷன்ஸு அண்ட் டிசைன் டேப்குள்ளே இருக்கிற டூல்ஸ் குரூப் அந்த டூல்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கிற இன்சர்ட் ரோ ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீல்டு ரோ செலக்டர், தட் மீன் ஃபீல்டு செலக்டர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான கான்டாக்ட் மெனு அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த ஃபீல்டுடைய ஆப்ஷன்ஸ் இன்பிட்வீன் ஆஃப் த ஒரு ஃபீல்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் ப்ரைஸ்க்கும் ஐட்டம் குவான்டிட்டிக்கு இன்பிட்வீனில் நான் ஒரு ஃபீல்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். கோ டு கிளிக் திஸ், ரைட் கிளிக் ஆன் த கான்டாக்ட்ஸ், ரைட் கிளிக் ஆன் த மவுஸ் பட்டன். ஸோ மவுஸ் பட்டன்ஸ் நீங்கள் ஃபீல்டு செலக்டர் பாக்ஸ்குள்ளார நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கான்டாக்ட் மெனு அப்பியர் ஆகுது. அந்த கான்டாக்ட் மெனு அப்பியரில் இன்சர்ட்
field options உங்களுக்கு show ஆகும். Go to click this insert field option and enter the field name. So உங்களுக்கு தேவையான field name insert பண்ணுங்க, அந்த data type choose பண்ணுங்க and then descriptions write பண்ணுங்க. So இந்த மாதிரி order basisல two possible wayல நம்ம insert a new field நமக்கு தேவையான tables குள்ளார insert பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கான tables portionsல one new field நம்ம insert பண்றதுக்கான options நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? then so நம்ம இன்னைக்கு கிளாसेसல chapter 6 modifying the table design optionsல first one option inserting new field options பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? then next further classesல another one topic பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். thank you.